இன்று நாங்கள் வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நல்லது. இந்நாளிலும் கூட ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் மூலமாக இந்த ஆராதனை நடத்தப்படுகிறது. நாங்கள் அனைவருமாக எழுந்து நின்ற வண்ணமாக நாங்கள் ஒரு விசை நாங்கள் கர்த்தரிடத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்நாளிலும் யாரும் காண முடியாத இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு காண தந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி முன்னின்று ஆண்டவரே இந்த சிறுவர்களாக ஆண்டவரே முன்வைக்க போகிற இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நூடாக ஆண்டவரே நீங்கள் இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கும் ஒவ்வொரு சனங்களையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நாங்கள் அறிவோம் அப்பா. ஆண்டவரே, இங்கே யாவற்றையும் அறிங்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, பலவீனத்தோடு கூட ஆண்டவரே வியாதிகளோடு கூட சுவாமி நாளைய தினத்தை குறித்து ஒரு போராட்டத்தோடு கூட இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தால் சுவாமி கர்த்தாவே நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க சுவாமி. உங்களுடைய பரிபூர்ணமான கிருபை ஆண்டவரை சுவாமி அவங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்நாளிலும் இந்த இடத்திலிருந்து போகும்போது பெரிதான ஆண்டவரை ஒரு சமாதானத்தோடு கூட போகத்தக்கதாக நீங்கள் அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, அதே போல நாளிலும் வார்த்தை கொண்டு வர உங்களுடைய அடியானையும் கூட நம்முடைய கருத்தில் தருகிறோம் சாமி. ஆண்டவரே, நீங்கள் அந்த வார்த்தை மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஒரு தியானத்தை கொண்டு வர நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் தாமே இந்த ஆராதனை முற்று முழுவதுமாக ஆண்டவரை முன்னின்று வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். சரி, நான் டீச்சர்னால நான் நிறைய போன முறையும் சொன்னேன், நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஸோ முதல் கேள்வி தொடங்குறதுக்கு முதல்ல வேதாகமம் அதாவது முழு வேதாகமத்துலேயும் எங்களை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நபர் இருந்தார். அவர பேர் என்ன? அவர் பேரே உற்சாகம் சொல்லியிருக்கும். அவர பேர் என்ன? யாருக்காவது தெரியுமா? பிள்ளைகள், பெரியவங்க? ஓகே, க்ளூ தார். புதிய ஏற்பாட்டில் என்கரேஜ்னு சொல்கிற ஒரு ஆளோட பேர் யாருக்கு தெரியும்? ஓகே, அப்படின்னா நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36, 37. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36, 37. நான் வாசிக்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ சொல்லுங்க அந்த ஆளோட பெயர் என்ன? நான் கேட்ட நபருடைய பெயர் என்ன? யாராவது சத்தமாக சொல்ல முடியுமா? கேட்கல. பர்னபா. சரி, இந்த பர்னபான்னு சொல்றது யாரு தெரியுமா? யாருக்காவது பர்னபா யாரு? நாங்கள் அவரை பற்றி நிறைய பேச மாட்டோம். நான் நினைக்கிறேன் முழு பைபிளில் ஒரு 4-5 வசனம் தான் பர்னபாவை பற்றி இருக்குது. யார் இந்த பர்னபா? பர்னபா சீப்புரு தேசத்தை சேர்ந்த ஒரு லேவியன். லேவியர்கள் எல்லாருக்கும் தெரியுமா யார் லேவியர்கள்னு சொல்லி? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருக்கிறவங்க தான் லேவியர்கள். ஸோ இவர் ஒரு லேவியன். இவரோட பேருக்கான அர்த்தம் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆறுதலின் மகன், தேற்றுகிறவரின் மகன். அப்போ அவரோட பேர், அதாவது அவரோட உண்மையான பேர் யோசேன்னு இருந்தாலும் அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்கள் அவரை பர்னபான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரோட பேர் என்கரேஜ் பண்ணுறது, என்னைய தேற்றுகிற ஒரு ஆள், ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆளாக தான் இருந்துச்சு. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் ஆதி திருச்சபை, அதாவது ஃபர்ஸ்ட் சர்ச், முதல் ஆலயம், முதல் திருச்சபைன்னு சொல்கிற இடத்துல அவர், அதாவது சர்ச் அப்போ தான் தொடங்குது. அப்போஸ்தலர்கள் சேர்ந்து ஜீசஸ் இயேசுவின் முதலாவது எடுத்துக்கொள்கிறதுக்கு பிறகு அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் கொண்டாடினோம் பெந்தைக்கோஸ்து நாளெல்லாம் முடிய அந்த காலகட்டத்தில் அவங்க முதல் ஆதி திருச்சபை ஆரம்பமானது. அந்த நேரத்தில் இவர் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர், ஒரு பின்னுக்கு இருந்து உற்சாகப்படுத்தி ஆக்களை தைரியப்படுத்துகிற ஒரு ஆளாக இருந்தார். இவர் முதலாக அவர் தைரியப்படுத்துகிறன்னு சொல்லிட்டு செய்த காரியம், தனக்கிட்ட இருந்த சொத்துக்கள், நிலங்களை விற்று, வேதாத்திலையும் போட்டிருக்குது, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தார்.
இதே கதையை இன்னொருத்தவங்களும் செஞ்சாங்க, ஞாபகம் இருக்குதா? அவங்களோட நிலத்தை விற்று, கொஞ்சம் ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். அனனியா சப்புராலும் அதே மாதிரி தான் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு முதல்ல பர்னபா அதை செஞ்சார். பர்னபாவை பார்த்து தான் அனனியா சப்புரா அவங்களும் நிலத்தை விற்று அந்த கதையெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற இந்த பர்னபா இவர் ஒரு பெரிய ஒரு காரியம், அதாவது முழு வேதாகத்தையும் பார்த்தா இவர் செய்த ஒரு காரியம் மிக பெருசு. என்னன்னு சொன்னால், இவர் ஒரு ஆளை ஒரு வாலிப ஒரு பாயை வழி நடத்தி வந்தார் ஒரு பெரிய காரியம் செய்கிறதுக்கு. ஒரு வழி நடத்தின அந்த வாலிபன் யார்? அடுத்த கேள்வி. பவுலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பவுலை பற்றி நிறைய பேசுவோம். பவுலை பற்றி சொல்ல போனால் அவர் 3 மிஷனரி பயணங்கள் போனார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்டார்டிங்கில் அவர் சவுலாக இருந்த காலத்தில் அந்த நேரத்துலையும் அவரை பற்றி நல்லா தெரியும். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அடித்து கொலை செய்ய வந்த ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். ஆனால் தேவன் அவரை கண்டதுக்கு பிறகு தேவனை அறிந்து கொண்டது, இயேசுவை அறிந்து கொண்டதுக்கு பிறகு அவர் மாறினதுக்கு அப்புறம் தேவன் அவர் எடுத்து எல்லாமே பாவிச்சார். பவுலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தெரியுமா? சவுல். சரி, இன்னொரு பேர். அவரை தேவன் இதுக்குன்னு அழைச்சார், அதாவது புறஜாதிகளின் அப்போஸ்தலர்னு சொல்லி. வளமே அப்போஸ்தலர்கள்னு பேர் வைக்கிறது இயேசுவோட இருந்து பழகுன, அவரை கண்டு பேசி அவரோடு இருந்த அந்த 12 பேரைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர்கள்னு சொல்லுவோம். ஆனால் பவுல் அந்த சமயத்தில் அவர் மேபி சின்னவராக இருந்திருக்கால், இல்லாட்டி அவர் இருந்தும் இருக்கலாது. ஆனால் பவுலை நாங்கள் சொல்கிறது என்னது? புறஜாதிகளின் அப்போஸ்தலர், அப்பாஸ்டல் ஆஃப் ஜென்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி ஒரு புற ஜாதிகளின் அப்போஸ்தலர்னு சொல்லப்பட்ட இந்த பவுலோட அடித்தளம், பேஸ்மெண்ட் யாராக இருந்துச்சு? எங்களோட பர்னபாவாக தான் இருந்துச்சு. அவர் நிறைய காரியங்கள் செய்தார். பர்னபா வந்து இப்போ நாங்கள் வளமையாக சொல்லப்போனால் படங்கள் பார்த்துருக்குறீங்க தானே, மூவிஸ். படம் பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க பாவம். எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஸோ ஸ்க்ரீனில் எங்களுக்கு தெரியும் யாரை? ஆக்டர்ஸ், நடிக்கிறவங்க. அவங்க அழகாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, பாடி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸை தான் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்போம். மேபி அந்த படத்தோட என்ன சொல்கிறது, அந்த திறப்பு விழா ஏதாவது ஒன்றுக்கு தான் டிரெக்டர் வருவார். டிரெக்டர் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம். அவரோட பேர் சில நேரம் நாங்கள் ஃபுல் படமும் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேர் போகும். அந்த நேரம் தான் பேரை தெரியும், இவர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எங்களோட பவுல் வந்து ஒரு நடிகனாக இருக்கிறாரு. அவர் எல்லா காரியமும் செய்து எங்களோட பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருக்கு பிறகு இருக்கிறது ஃபுல்லாகவே அவர், அதாவது ஒரு சில நிருபங்கள் அப்படியே அவர் எழுதியிருக்கிறார். எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறான்னு தெரியுமா? அந்த கேள்வி கேட்கலாமா? பவுல் எழுதிய நிருபங்கள் எத்தனை? எனக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியுமா பவுல் எழுதிய நிருபங்கள்? ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுல் அவரை டிரெக்ட் பண்ணது, அவரை நடத்தினது, அவருக்கு பின்னுக்கிருந்து உத்வேகம் கொடுத்தது எல்லாமே இந்த பர்னபாவை பற்றி நாங்கள் பெருசாக பேச மாட்டோம். நாங்கள் பெருசாக அவரை பற்றி நிறைய கதைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், பவுலை அவர் நடத்தினதுக்கு அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் ஒருக்கா வாசிச்சிங்கன்னா அதில் இருக்கும். திருப்பி சொல்கிறீங்களா? அப்போஸ்தலர்கள் 9, 26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து, அதாவது இது வந்து சவுல் வந்து இயேசுவை கண்டு அவர் மனம் திரும்பி அனனியா மூலமாக கண் பார்வை அடைஞ்சதுக்கு பிறகு நடக்குது. சவுல் எருசலேமுக்கு வந்து சீடருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அவர் செஞ்ச காரியம் அப்படி இருந்துச்சு. கொல்றதுக்கு வந்த ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். அப்போ அதனால எல்லாரும் பயந்திருந்தாங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும்
அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்போ இந்த வசனம் 2ல் பார்க்கலாம். சவுல் வந்தார், தமஸ்குவில் போயிட்டு அவர் வசனங்களை பிரசங்கிக்கிற நேரத்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கிட்ட வர நேரம் அப்போஸ்தலர் அவங்கள சேர்த்துக்கொள்ளலை. இல்லை வேணாம், ஐயோ பயமாக இருக்குது, தற்சமே நாங்களும் பயப்படுவோம் தானே. இந்த சவுல் வந்து நானும் உங்களை சர்ச்சில் வாரேன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் பயந்துட்டாங்க. ஐயோ வேணாம், நீங்கள் வேணாம், நீங்கள் அப்படியே இருங்க, வந்துடாதீங்க, வீட்டுக்கு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் பர்னபா தான் அவரோட போயிட்டு பேசி, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இயேசுவை அறிஞ்சு கொண்டீங்க, நீங்கள் என்ன மாதிரி, உங்களோட கதை என்னது, அதெல்லாம் விவரமாக கேட்டு அவரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இல்லை இவருக்கு நான் வவுச் பண்ணுறேன், இவருக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அப்போ நாங்கள் பேங்க்குக்கெல்லாம் லோன் எடுக்க போனால் கேரண்டர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் காசு கட்டாட்டி யார் வந்து காசு கட்ட போகிறீங்க என்று சொல்லி கேரண்டர்ஸ் கேட்பாங்க. அப்போ பவுலுக்கு பதிலாக பர்னபா வாராரு, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்னபா வாராரு. ஸோ இப்படிப்பட்ட பர்னபா அது மட்டும் இல்லாமல் முதலாவது மிஷனரி பயணத்தில் பர்னபாவையும் பவுலையும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொண்டார். வேற யாரும் இல்லை. முதலாவது மிஷனரி பயணம், யார் மிஷனரி பயணங்கள் போனதுன்னு தெரியும் தானே? எஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்களோட பவுலோட முதலாவது மிஷனரி பயணத்தில் இந்த பர்னபாவையும் பவுலையும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொண்டார். அது அப்போஸ்தலர் 13:2-3 வசனங்கள் இருக்குது. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ பர்னபாவை தான் ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணது போகிறதுக்கு. பர்னபா மென்டர் பண்ணின ஒரு ஆள், பர்னபா வழி நடத்தின ஒரு ஆள் தான் இந்த சவுல். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பவுலை பர்னபா வழி நடத்தி வாரத்துக்கு அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பார். ஆக்களை ஏற்றுக்கொள்ள இல்லை, அவரை வெறுத்தாங்க, அவரை பார்த்து பயந்தாங்க. ஆனால் பர்னபா அவருக்கு வவுச் பண்ணி அவரை கேரண்டி பண்ணி அவரை வழி நடத்திட்டு வந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பவுல், ஓகே, பர்னபாவால் தைரியம் மூக்கப்பட்டு என்ன சொல்கிறது, பெரிய காரியங்களை செய்து தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் பவுல். எங்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். இவ்வளோ நேரமாக பேசுனது பேக்ரவுண்ட் தான். ஓகே, இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். இந்த பவுல் கிறிஸ்தவ சபை ஒன்றுக்கு எழுதின நிருபங்கள் நிறைய இருக்குது, நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் ஆல்மோஸ்ட் எந்தெந்த தேசத்துக்கு போனாரோ அந்தந்த தேசத்துக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் எல்லாம் இருக்கல, அதனால் லெட்டர் எழுதி அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், அவர் தெசலோனிக்கேயருக்கு எழுதின ஒரு காரியம்தான். முதலாவது தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை தான் நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட காரியம். இது தான் இந்த மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பவுல் செய்ய சொல்கிற 3 காரியங்கள் இருக்குது. என்ன செய்ய சொல்கிறாருன்னா, மற்றவங்களை நாங்கள் எப்படி, அதாவது எங்களோட ஆலயத்தில் எங்களோட சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எப்படி மற்றவங்களை ஆறுதல் படுத்துறது, மற்றவங்களை எப்படி தேற்றுறது, மற்றவங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்கிறது. ஒரு சபைன்னு சொல்கிற நேரத்தில் முதலாவது தேவனுக்கு இயேசுவே சொல்கிறாரு, வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கலாம், சபை சர்ச் மனவாட்டியாக தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. ஸோ நாங்கள் சர்ச் சபையாக வார நேரத்தில் நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு உடம்பு, ஒரு ஃபேமிலி. நாங்கள் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். நான் தலை, நீ கால், நீ விரல், நீ நெகம் அப்படின்னு இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு ஒரு சபையாக நாங்கள் செய்ய வேணும். ஆகவே இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல்
சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேணும், எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், எப்படி நீங்கள் மற்றவங்களை ஆற்றணும், தேற்றணும், நீங்கள் ஒரு சபையாக ஒற்றுமையாக நீங்கள் எப்படி காரியங்களை செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதில் 3 காரியங்கள் இருக்குது. இப்போ அந்த 3 காரியங்களுக்கு போகிறதுக்கு முதல்ல தெசலோனிக்க சபையை அவர் விசிட் பண்ணது அவருடைய 2வது மிஷனரி பயணத்தில். இப்போ 2வது மிஷனரி பயணம் போகிற நேரத்தில் அரவாசியில் பர்னபா போயிட்டார். அரவாசியில் பர்னபா சொல்லிட்டாரு, நான் வரலை, நீங்கள் போங்க. அப்போ திமத்தி சீலாவோடத்தான் 2வது மிஷனரி பயணம் போகிறாரு. போகிற நேரத்தில் இந்த தெசலோனிக்க சபைக்கு போகிறார். தெசலோனிக்கையில் நிறைய யூதர்களும் புறஜாதியினரும் இருந்தாங்க. நிறைய யூதர்களும் புறஜாதியினரும் இருக்குன்னா அவர் போயிட்டு அவங்க பிரசங்கிக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவரை கொல்றதுக்கு வராங்க, பர்சிக்யூஷன் நடக்குது. அவரை கொல்றதுக்கு வர நேரத்தில் அவர் அங்கேருந்து போகிறாரு. அவர் மிச்ச நாள் அந்த தெசலோனிக்க சபையில் இருக்கையில் அங்கே ஒரு சபையை ஒரு சர்ச்சை பில்ட் பண்ணி அப்படி ஒன்றும் செய்யலை. ஒரு கொஞ்சம் பேர் கூடியிருந்தாங்க. ஆனால் இவருக்கு எதிர்ப்பு வரவும் அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் சும்மா இருக்காமல் திமத்தியை அனுப்புகிறாரு, தெசலோனிக்க சபைக்கு அனுப்புகிறாரு. போயிட்டு பாரு அங்கே என்ன நடக்குது, ஆக்கள் எப்படி இருக்கிறாங்க, சர்ச் எப்படி போகுது, எங்களோட சபையினர் நல்லா இருக்கிறாங்கன்னு போயிட்டு பாருன்னு சொல்லி திமத்தியை அனுப்புகிறார். திமத்தி வந்து சொல்கிறாரு, பவுல் சார், எங்களோட சபை நல்லா தெசலோனிக்க நல்லா போகுது, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய புறஜாதியினர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அப்படி பெருமையாக நல்ல காரியங்கள் சொல்லவும் சில குட்டி கதைகளையும் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த சபையில் ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லவும் பவுல் தெசலோனிக்கருக்கு லெட்டர் எழுதுகிறாரு. அந்த லெட்டர் தான் நாங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறது. அப்போ அவர் தெசலோனிக்க சபைக்கு சொல்கிற முதலாவது காரியம் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்லி, அது 8வது வசனத்தில் அந்த காரியம் இருக்குது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். இப்போ முதலாவது நாங்கள் மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கிறதா இருந்தால் முதல்ல நாங்கள் தெளிந்தவர்களாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் இருக்குது பி வைஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில். நாங்கள் நிறைய நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், ஸ்பெஷலி எங்கள் யங்ஸ்டர்ஸ் சின்ன பிள்ளைகள் நாங்கள் யோசிப்போம், நிறைய படிக்கணும், நிறைய தியரி, நான் நிறைய படிக்கணும், நான் வந்து டிகிரி எடுக்கணும், நான் வந்து பிஹெச்டி செய்யணும், நான் வந்து பெரிய பிஹெச்டி எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி பெரிய படிப்பு டாக்டரைன் எடுக்கணும், அது இதுன்னு நிறைய எடுப்போம். ஆனால் அதெல்லாம் நல்லது, அது வந்து தியரி, அது நாங்கள் படிக்கிறது நல்லது. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது எப்படி நாங்கள் பாவிக்கிறோம், அதுதான் விஸ்டம், அதுதான் அறிவு சொல்கிறது. நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்கூல் காலத்தில் கிரேட் 6 இருக்கிற நேரம் தான் ஃபஸ்ட்டாக கம்ப்யூட்டர் ஐடி படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு முதல்ல இருந்தவங்களுக்கு ஐடியெல்லாம் இருக்குல்ல இந்த ஜெனரேஷனில். ஓகே, எங்களுக்கு முதல்ல இருந்தவங்களுக்கு ஐடின்னு சப்ஜெக்ட் இருக்குல்ல. எங்களுக்கு பிறகு தான் எங்களோட ஸ்கூலில் எனக்கு பிறகு தான் இந்த பேட்சுக்கு பிறகு தான் ஐடின்ற சப்ஜெக்ட் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 months பெரிய புக்கெல்லாம் வந்து பாடமாக்கு, கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்னா என்னது, மானிட்டர் என்னது, அதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, கீபோர்டு எப்படி இருக்கும், குவர்ட்டி கீஸ் எப்படி இருக்கும், மவுஸ் எப்படி பிடிக்கணும்லாம் தியரி இருந்துச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கம்ப்யூட்டர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் ரூம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் கம்ப்யூட்டர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படி ஆன் பண்ணணும், எப்படி மவுஸை பிடிக்கணும். முதல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இமெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி. அப்போ புக்கை பார்த்து இதில் இங்கே போகணும், இதில் இங்கே அப்படி நாங்கள் படித்தது தான் ஐடி. அது தான் தியரியை நாங்கள் ப்ராக்டிக்கலாக எடுக்கிறது. ஸோ ஒரு ஆள் ஒரு தெளிந்த புத்தியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நாலேஜ் மட்டும் போதாது, நாங்கள் படித்தது மட்டும் போதாது, அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்யவும் பழகணும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், இன்க்ளூடிங்னா நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம். எங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும், லேப்டாப் தெரியும், ஃபோன் தெரியும், ஐபேட், ஐஃபோன் எல்லாமே தெரியும். ஆனால்
நாங்கள் தியரி, நாங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு எங்களோட சர்ச் எடுத்துக்கொண்டா ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியாது. ஏன்னா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களை விட பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் போயிட்டு ஐடியாஸ் கேட்கலாம். ஆண்டி, அங்கிள், நான் இதை எப்படி செய்கிறது? வாலிபர்களாகி எங்களுக்கும் அது விருப்பம் இல்லை, சின்னவங்களாகி எங்களுக்கும் விருப்பம் இல்லை பெரியாக்கள்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்குறது. ஏன்? அவங்கெல்லாம் பழைய ஆக்கள் ஜெனி டீச்சர், அவங்களுக்கெல்லாம் ஓல்டு ஃபேஷன், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட தான் விஸ்டம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு காரியம் எப்படி இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் அறிவை கேட்குறக்கு, அதே சமயத்தில் பெரியவர்களும் சின்னவங்க செய்கிறாங்களே நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு விடாமல் நீங்களும் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தீங்கன்னா தெளிந்த புத்தி எங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம், நான் ஏதோ பிள்ளையாக செய்கிறேன். அப்போ யாராவது வந்து ஒரு ஆண்டி வந்து, ஜெனி இப்படி நீங்கள் செய்ய வேணாம், இதை நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஐடியாஸ் கொடுக்குறத நாங்களும் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா நான் தனியாக இல்லை செய்கிறது, சர்ச் நாங்கள் தனியாக செய்கிறது இல்லை. அப்போ நாங்கள் ஐடியாஸ் நாங்கள் ஷேர் பண்ணவும் பழகிறதுக்கு, ஐடியாஸை கேட்கவும் நாங்கள் பழகிறதுக்கு, இது தான் தெளிந்த புத்தியோட நாங்கள் காரியங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறது. ரெண்டாவது காரியம், மற்றவர்களை ஒருவரை ஒருவர் தேற்றுதல். 11வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் செய்து வைக்கிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றுதல். இது இங்கிலீஷில் என்கரேஜ் ஒன் அனதர்னு இருக்குது. நாங்கள் எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணுறோம்? நாங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் செய்வோம், நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம், ஆனால் என்கரேஜ் பண்ணுறதில்ல, நாங்கள் மற்றவங்கள தேற்றுறதில்லை. இன்றைக்கி நாங்கள் அழகாக என்கரேஜ் பண்ணோன்னு நம்புகிறேன். ஓகே, நாங்கள் மற்றவங்க செய்ய ஒவ்வொரு காரியம் நாங்கள் செய்கிற நேரத்தில் வந்து வெரி குட், வெல் டன், நீங்கள் அழகாக செஞ்சீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் போயிட்டு என்கரேஜ் பண்ணுறீங்களா? கூடுதலாக எங்களோட சர்ச்சில் இது நான் பார்க்குறது, எங்களோட சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள என்கரேஜ் பண்ணி வாங்க இது வந்து செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இல்லை. எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வேணும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு தியரி தெரியும், ப்ராக்டிக்கல் தெரியாது. ப்ராக்டிக்கல் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். ஸோ ஒருத்தர் நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். கீழே தள்ளி விட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போனால் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்லேயும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர். வீட்டில் என்ன சொல்லுவாங்க? என்ன நீ, உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, ஒரு 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 வெங்காயம் வெட்ட தெரியாது, வீடு கூட்ட தெரியாது வந்து அதுதான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் உங்கள் பாரு டீச்சர் என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்னத்துக்கு இது இப்படி இருக்கிற, உனக்கு இந்த மேத்ஸ் செய்ய தெரியாதா, நீ ஒரு மோடு, நீ ஒரு மக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிற இடத்துல அவன் வந்து நல்லா உனக்கு செய்கிறான் தானே, சரியான டைமுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் கொண்டாந்து தரேன், ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு செய்யலாதா அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ வெளியில் எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, சர்ச்லேயும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணணுமா? சர்ச்சில் சரி எங்களுக்கு என்கரேஜ் கிடைக்காதா? இல்லை தம்பி, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வாரேன், நான் உனக்கு செய்கிறேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து செய்வோம், நாங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்வோம், நாங்கள் எல்லோரும் ஒரு மனதால் நாங்கள் செய்வோம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 விதமாக டிஸ்கரேஜ் பண்ணலாம். எங்களை போட்டு மிதிக்கலாம், எங்களோட தலைக்கு மேலே ஏறி மிளகா கூறி அழைக்கலாம். ஆனால் தோல் தட்டி கொடுத்து, இல்லை ஜெனி, நாங்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோமா, அவங்கள தட்டி தூக்குறோமா, அவங்களுக்கு இல்லை நீ முடியும்னு நாங்கள் சொல்கிறோமா, இல்லாட்டி நீ ஒரு மோடுன்னு நாங்கள் சொல்கிறோமா, அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம். 3வது பவுல் சொல்கிறது ஒரு காரியம், ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புங்கள். 11வது வசனத்தில் 2வது பகுதி, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் சொல்லி தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் இருக்குது பில்ட் ஈச் அதர் அப். ஒருத்தரை ஒருத்தர் கட்டி எழுப்புறது அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு ஆளை கட்டி எழுப்புறது லேசு. நீ ஒரு ஆளுக்கு, இப்போ நான் எந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த பாடத்தை இப்படித்தான் எழுதணும், அது சொல்கிறது லேசு. ஆனால் நான் அந்த பாடத்தில் இந்த எண்ணத்தை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறது
கஷ்டமான காரியம். பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு சின்ன பிள்ளைகள்கிட்டேருந்து படிக்கிறது விருப்பமே இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைகள் நிறைய பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. நாங்கள் மற்றவங்கள அதாவது நாங்கள் சின்னவங்களை நீ அப்படி நட எப்படி நட, நீ இந்த மாதிரி செய், நீ அங்கே போ, நீ இங்கே வா, நீ இப்படித்தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிள்ளைகள்கிட்டேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்? வாலிபர்கிட்டேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பில்ட் ஈச் அதர் அப். ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புறது சொல்கிறது. நான் மட்டும் மற்றவங்கள இப்படி 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 செய்யின்னு சொல்கிறது இல்லை. அவங்க மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோன்னு இருக்குது. இப்போ எங்களோட சர்ச்சில் சுமதி அக்கா எனக்கு நல்ல சப்போர்ட் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், எது பிழையோ அது எனக்கு வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் என்ன நானே திருத்தி கொள்ளலாம். நான் மற்றவங்களுக்கு நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஒரு சபையில் எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். நாங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். அதாவது எங்களுக்கும் சில காரியங்கள் தெரியும். எங்கள்கிட்ட இருந்தும் நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். உங்கள்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற மாதிரி. இது தான் ஒருத்தர் நாங்கள் பில்டப் பண்ணுறது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்கள்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரியாகத்தான் நாங்கள் ஒரு சபையில் இல்லை எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு பவுல் சொல்கிறாரு. இது நாங்கள் ஒரு சபையாக செய்கிறோம். அதே சமயத்தில் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எங்களுக்கு ஏசப்பா ஒருத்தர் தந்திருக்கிறாரு. எங்களுக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்சனல் என்கரேஜாக ஒரு ஆள் இருக்கிறாரு. நாங்கள் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற ஒரு தேற்றளவாளனை எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அவர் எங்களை நாலேஜ், எங்களுக்கு சரியான விஸ்டம் தர்றதுக்கு, எங்களுக்கு சரியான ஒரு தெளிந்த புத்தி அவர் தாராரு. அதே சமயத்தில் எங்களை அவர் வளர்க்குறாரு. எங்களோட ஒவ்வொரு திறமைகளை அவர் வளர்க்குறாரு. எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவர் இருக்கிறாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ராத்திரி நாங்கள் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் கூடுதலாக அதை செய்வேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிற நேரத்தில் ஒவ்வொரு வசனங்கள் மூலம், இப்போ கொஞ்சம் நாள் எனக்கு ஆண்டவர் தந்துட்டு இருக்கிற வசனம் தான். நான் ஒரு 2 காரியம் கேட்டுட்ருக்கிறேன். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. எனக்கு சொல்கிற ஒரு வசனம், ஏண்ட நேரத்தில் நான் உனக்கு தருவேன், ஐ வில் கிவ் இன் மை டைம். அந்த வசனம் தான் எனக்கு வருது. ஒவ்வொரு நாளும் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, நாங்கள் விழுந்து போயிருக்கிற நேரத்தில் எங்களை தூக்குறதுக்கு, எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரத்துக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீங்க. என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேற்றுறீங்க, என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துகிறீங்க, என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்க்குறீங்க. நான் எப்படி மற்றவங்களை வளர்க்குறது? எங்களுக்கு நிறைய பவுல்கள் தேவை, ஆனால் பர்னபாக்கள் இருக்கிறாங்களா? நான் ஒரு ஆளுக்கு பர்னபாவாக இயலுமா? என்னையும் ஒரு ஆளுக்கு பர்னபா ஆக்குங்க. என் மூலமாக ஒரு பவுல் உருவாக எனக்கு உதவி செய்யுங்க. பவுல் நிறைய காரியங்கள் செஞ்சார், ஆனால் அவருக்கு பேக்ரவுண்டில் இருந்தது பர்னபா. ஏசப்பா, எனக்கு ஒரு ஆளை நீங்கள் தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். இப்பொழுது உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த வேளையில் மனம் உடைந்து போய், சில நேரம் கணவர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கிழிந்து போயிருக்குது, மனைவி நிமித்தமாக நீங்கள் அழுகிறதா இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுடைய மனம் நொந்து போயிருக்குது, ஊழியங்கள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் வெறுப்போ ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிதங்கி வாழ்க்கை எந்த ஒரு செழிப்பே இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் தள்ளாடி கொண்டு விடுதலையற்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதா இருந்தால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நான் உனக்காக இருக்கிறேன். பர்னபாவை எடுத்து பயன்படுத்தின தேவன், பவுலை எடுத்து பயன்படுத்தின தேவன், எங்களையும் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு அவ்வளோ நேரம் போகாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த உற்சாகத்தை தந்து பலத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லாருமாக எழுப்பி நின்று, ஆண்டவரே, என்னுடைய கரங்களுக்கு, உம்முடைய கரங்களுக்கு சுவாமி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு நாங்கள் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya சுவாமி உம்மை துதிக்கிறோம் ஹalleluya கர்த்தாவே உம்மை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஹalleluya அந்த தேற்றவாளனுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய முழு இல்லத்தை நாங்கள் அர்ப்பணிப்போம் ஹalleluya
ஹalleluya ஹalleluya சுவாமி. அப்பா இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா சுவாமி. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை கூடாக இனி ஒருத்தருடைய வாழ்க்கை பலனடைய, இனி ஒருத்தருடைய வாழ்க்கையை ஒளி தீபமா மாற, இனி ஒருத்தருடைய வாழ்க்கையில உடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொண்டு வர உடைய பாத்திரமாக எங்களை பயன்படுத்தும்படியாக சுவாமி நாங்கள் உடைய அன்பின் கலந்து எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த வேளையில எல்லாருமாக ஒன்றிணைந்து இந்த தேசத்துக்கு, இந்த பகுதிக்கு வெளிச்சமாக நாங்கள் சபையை கட்டி எழுப்பத்தக்கதாக, ஒருத்தரை தேற்றவர்களாக கட்டி எழுப்புறவர்களாக மாறவும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்வோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தணும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.